வணக்கம். This is Village Kingmaker. I am Venkatram, presented by ஆதிசித்தர் குருகலாம். இன்றைக்கு ஒரு முக்கியமான பதிவு நான் சொல்ல போகிறேங்க. நம் மாணவர்களுக்கு, அதாவது மதுரை ஆதிசித்தர் குருகுலத்தில் மெம்பராக ஜாயின் பண்ணிருக்க ஒவ்வொரு மாணவர்களும் அதை மறுபடியும் ஒவ்வொரு வருஷம் ரெனியூவல் பண்ணக்கூடியது அது தலையாய கடமை. அது சில மாணவர்களுக்கு தெரியவில்லை போலும். பட் ஒரு 15 நாளைக்கு முன்பு நமது டைரக்டர் டாக்டர் எஸ்பி சங்கரனையா அவர்கள் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறார். அதில் நாம் யாரும் கலந்து கொள்ளவில்லை, என்னை உள்பட. பிகாஸ் அந்த அறிவிப்பை எல்லாம் நாம் கவனிக்க தவறிவிட்டோம். ஒவ்வொரு மெம்பரும் அதை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வருஷமும் ரெனியூவல் பண்ணிக்கணும். அந்த ரெனியூவலுடைய மகத்துவம் என்ன என்பது ஐயா விவரமாக எழுதியிருப்பார். ஸோ ஒவ்வொரு வருஷம் நான் ரெனியூவல் பண்ணும்பொழுது நம்ம ஒவ்வொரு வருஷம் நம்ம அங்கே மீண்டும் மீண்டும் ஆன்லைனில் படித்த மாதிரி ஒரு கணக்கு. நாளைக்கு ஒரு கால் ஏதாவது ஒரு கைது நடவடிக்கை, அந்த நடவடிக்கை இதுன்னா அது நமக்கு சட்டத்தால் நம்மளை பாதுகாப்பதற்கு அந்த சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ஒவ்வொரு மருத்துவரும், நம்ம ஆதிசித்தர் குருகுலத்தில் மெம்பராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மருத்துவரும் அதை கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை கண்டிப்பாக ரெனியூவல் பண்ண வேண்டும். அது ஏற்கனவே முடிந்து விட்டது ரெனியூவல் காலமெல்லாம். மீண்டும் ஐயா அவர்களை நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி நம் மருத்துவர்கள் கவனிக்காமல் விட்டிருக்கலாம். ஏன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கின்றது. அதில் பதிவுகள் ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பதிவுகள் வருகிறது. அதில் காலம் 101 பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஐயா தெரியல, ஸோ இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு நான் மன்னிப்பு கேட்டு ஐயாவிடம் வேண்டினேன். ஐயா பெரிய மனது வைத்து அதை மீண்டும் மே 31 கடைசி டைம் கொடுத்துருக்கார்கள். அதற்குள் ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு மருத்துவரும் தங்களுடைய சர்டிஃபிகேட்டை தயவு செய்து ரெனியூவல் பண்ணிக்கொள்ளலாம். என்னங்க அதில் ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு டீ குடித்தா 15 ரூபா 20 ரூபா, இதை ஒரு 5 ரூபாய் எடுத்து வச்சுனா முடிஞ்சு போச்சு கதை. வருஷம் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். நாளைக்கு ஏதோ ஒரு போலீஸ் விவகாரம், ஒரு கோர்ட் விவகாரம் அப்படின்னா தைரியமாக நீங்கள் செய்யலாம். காரணம்னா எங்கள் ஆதிசித்தர் குருகுலம் டைரக்டர் அவர்கள் என்ன சொல்கிறார், போர்டு போட்டு நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள். சாதாரண சர்டிஃபிகேட் இல்லை அது, நீங்கள் நினைக்கிற மாதிரி சர்டிஃபிகேட் இல்லை. ₹1,00,000 ₹2,00,000 வெளியெல்லாம் வாங்குறானுங்க. அவனுக்கு யாருமே இந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க, போர்டு போட்டு மருத்துவம் செய்யுங்கள் அப்படின்னு. நமது டைரக்டர் மட்டும்தான் அந்த வார்த்தையை எவ்ரி டைம் அவர் அதை உபயோகப்படுத்துகிறார். போர்டு போட்டு நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள். பிகாஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அற்புதமான ஒரு சர்டிஃபிகேட். இதை தயவுசெய்து ஒவ்வொரு மருத்துவம் நினைவில் கொண்டு மே 31 கடைசி நாள் அதற்குள் தங்களுடைய சர்டிஃபிகேட்டை ரெனியூவல் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நிறைய மருத்துவர்கள் புதியதாக சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டும் என்று என்னிடம் கோரினார்கள். அவர்களுக்கு வேண்டியும் வெளிநாடுகளில் கனடா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி மருத்துவர்களும் சர்டிஃபிகேட் வேணும் என்று கேட்டிருந்தார்கள். அவர்களெல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்து விடுகிறேன். எங்கள் ஆதிசித்தர் குருகுலம் தலைமை கழகத்தினுடைய ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கொடுத்து விடுகிறேன். நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தகுதி இருக்குது என்றால் அவர்கள் பரிசோதனை செய்து உங்களுக்கு தகுதியானவர் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு சர்டிஃபிகேட், வேல்யூபிள் சர்டிஃபிகேட் கிடைக்கும் என்பதை இத்துடன் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே, இன்றைக்கி இந்த பதிவு முக்கியமாக 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, உப்புக்கட்டு. இந்த வகுப்பில் நான் சொல்லியிருப்பேன், உப்புக்கட்டு ஒரு 70 கிராம், அதில் தொலை போட்டு அதில் ஒரு 10 கிராம் ஜெயரசம் போட்டு இது 7 சேலைமான் செய்து அது 8 மணி நேரம் எரித்தால் நமக்கு வெள்ளையாக ஒரு மெட்டல் கிடைக்கும். அந்த வெள்ளை மெட்டலை 6-7 முறை நாம் திருப்பி நாம் காட்சி எடுக்கும் பொழுது வெளிப்படையாக சொல்கிறேன், தங்கம் கிடைக்கும். அது முறையாக செய்யணும். உப்பு கட்டு அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ், உங்களுக்கு தெரியும். பாயிண்டாக கொடுத்துருப்பேன், ஒரு பாயிண்ட் கூட நீங்கள் அதில் மிஸ் பண்ணக்கூடாது. அந்த உப்பை மீண்டும் தண்ணியில் போட்டால் தண்ணியில் கரையக்கூடாது, மீண்டும் அதில் உப்பில் வந்து நீர்க்கசிவு வரக்கூடாது. ரொம்ப விளக்கமாக பாடம் நடத்தியிருப்பேன், உங்களுக்கு நோட்ஸும் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி நோட்ஸு மீண்டும் நான் தெளிவாக மீண்டும் நான் எழுதியிருக்கிறேன்.
இந்த மாதிரி நோட்ஸை எழுதி வச்சுக்கிட்டு எத்தனாவது பாயிண்ட், 1வது பாயிண்ட் நம்ம செய்துட்டோமா டிக் பண்ணிக்கணும், 2வது பாயிண்ட் செய்துட்டோமா டிக் பண்ணிக்கணும். இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் லேபில் வச்சுக்கிட்டு என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு டிக் பண்ணிக்கிட்டே வரணும். இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். கிட்டத்தட்ட அந்த உப்பை வந்து இப்போ ஒரு 14 முறை சுற்றி பண்ணணும். ஏன்னா ஆயில் கண்டென்ட் அதில் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஆயில் கண்டென்ட்டை நம்ம வந்து நீக்குவதற்கு சுண்ணாம்பு தெளிவு நீர் நிறைய எடுத்து வைத்திருக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 14 முறை அதை நம்ம சுற்றி செய்ய வேண்டி இருக்கும். சில மருத்துவர்களுக்கு எனக்கு கொஸ்டின் பண்ணாங்க லாஸ்ட் கிளாஸில், ஐயா இவ்வளோ கிலோ இத்தனை கிலோ உப்பு போட்டு எனக்கு கம்மியாக தான் கிடைச்சது. அப்படி தான் கிடைக்கும். ஏன்னா அதோட கழிவுகள்லாம் போகும். 2வது நம்ம அந்த உப்பை காய்ச்சும் பொழுது ஆவியாக போகும், நிறைய உப்புக்கள் வெளியேறும். இந்த மாதிரி எல்லா பொருளுமே அதோடைய டென்சிட்டி மீறினால், ஹீட்டிங் டென்சிட்டி மீறினால் ஆவியாக போகும், குறைவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை உருண்டைகளை செய்து அதுக்கு முக்கியமாக சாம்பல் பண்ணை அமைக்கணும். அந்த சாம்பல் பண்ணை அமைத்த பின் தான் நீங்கள் உப்புக்கட்டுக்கு போகணும். அதுதான் மெயின் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு சாம்பல் பண்ணை. சாம்பல்னால் நம்ம புடத்தெல்லாம் போடுற மாதிரி தான் சாம்பலை அதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சமே எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு சாம்பல் பண்ணை தயாரித்து அதில் உப்புக்கட்டு ப்ராசஸ் நடக்கணும். அதில் இருந்து நாம் உப்புக்கட்டு நல்ல கட்டு எடுத்து அது நீர் கசியுதா, தண்ணியில் போட்டால் உருகுதா, அது வெயிட் என்ன கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொன்னால் தான் அது ஒரிஜினல் உப்புக்கட்டு. அந்த உப்புக்கட்டில் ஒரு 2 இன்ச்சு தொலை போட்டு அதில் வந்து ஜெயரசம் நம்ம விட்டு 7-8 மணி நேரம் அடுப்பில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வெள்ளை உலகமாக கிடைக்கும். அந்த வெள்ளை உலகத்தை நீங்கள் 6-7 முறை மடக்கி உருக்கும் பொழுது என்ன தாய் மாதிரி ஒரு பொருள் கிடைச்சிடும். தாயினா தங்கம், அந்த மாதிரி பொருள் கிடைக்கும். நான் செய்தேன்னா இல்லை, நான் வேறொரு கான்செப்டில் போயிட்டுருக்கேன். நீங்கள் நிறைய பேர் உப்புக்கட்டில் போயிட்டுருக்கீங்க. ஏன்னா இதில் வந்து செலவு கம்மி, உழைப்பு ஜாஸ்தி. உழைப்பு ஜாஸ்தி. இதில் என்ன சின்சியர் வேணும். ஆமாம், கடனுக்கு செய்யக்கூடாது, சின்சியராக வேணும். ஒவ்வொரு ரசவாதிகளும் அந்த மாதிரி செய்ய கற்றுக்கொள்ளணும். அரைப்பில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அரைப்பு அன்றைக்கி நான் பார்த்தேன் லேபில், நீங்களாம் வந்து செஞ்சீங்க, உங்களுடைய அரைப்பு சரியில்லை. அரைப்பு முக்கியம். அதே மாதிரி எரிப்பு முக்கியம். கரெக்டாக இருந்தால் கைபாகம் செய்யவும் எல்லாம் கரெக்டாக இருந்தால் வாதம் கைகூடும். இதுதாங்க கான்செப்டே. ஸோ இன்றைக்கி வந்து எரிபொருள் கிடைக்காது. ஒரு அட்சய பாத்திரம் நம்ம எடுத்து வச்சோம் பாருங்கள், இது அட்சய பாத்திரம். இதில் ஓட்டக்கு பாருங்கள். இதில் கிட்டத்தட்ட 1/2 கிலோ ஒரே டைமில் நம்ம ஜேரஸ் எடுக்க முடியும். 1/2 கிலோ 3/4 கிலோ எடுக்க முடியும் ஜேரஸும். என்ன முத்தி, தீபக்கனி, கமலக்கனி, காட்டுக்கனி, இந்த மாதிரி 3 தீயால் எரிக்கணும். 9 மணி நேரம் ஒவ்வொரு தீயிலையும் 9 மணி நேரம் எரிக்கணும். அப்படிங்கிற இன்றைக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் ரொம்ப எரிபொருள் ரொம்ப கஷ்டம். அதுக்கு வேறொரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வந்திருக்கேன். ஜெயரசம் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வந்திருக்கேன். அதை சொல்வது இந்த வீடியோ. ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொரு மாணவர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அட்சய பாத்திரம் செய்ய தெரியாதவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வெடியுப்பு 1 கிலோ வாங்கிக்கிங்க. வெடியுப்பு 1 கிலோ. அதே மாதிரி குண்டு வெல்லம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1 கிலோ வாங்கிக்கிங்க. சரிங்களா? இப்படி எடுத்து 2ஐயும் நல்லா தனித்தனி இடித்து மறுபடியும் 2ஐயும் சேர்த்து இடிக்கணும். இடித்து ஒரு அயக்கரண்டி, அந்த அயக்கரண்டியில் ஃபஸ்ட்டு பாதி தூளை நல்லா வச்சு அழுத்தி விட்டுறணும். அதில் 10 கிராம் சுத்தி செய்த பாதரசத்தை ஊற்றணும். ஊற்றிட்டு அதுக்கு மேலே மீண்டும் ஒரு 50 கிராம் போட்டு மூடணும். நல்லா பாண்ட் பண்ணி விட்டுறணும். பாண்ட் பண்ணி விட்டு அதில் ஒரு கற்பூரம் வெள்ளையை வச்சு வெளியே தான் வைக்கணும், அவுட்டோரில் வைக்கணும், உள்ளுக்கெல்லாம் வைக்கக்கூடாது, தீ பிடிச்சிக்க. மெதுவாக கேர்ஃபுல்லாக அந்த கற்பூரத்தை நாம் ஒரு பேப்பரு இது மாதிரி தீயை பெருத்தி அதில் வச்சு தீயை விட்டாங்களா 1 செகண்டில் சல்லுன்னு நெருப்பாக போயிடும். அது ஆறுன பின்னாடி மீண்டும் அந்த 10 கிராமை 10 முறை செய்யணும். 10 முறை செய்து பார்த்தால் அந்த ரசம் குறைஞ்சிருக்காது. அது ஜெயரசம். அதையும்
பயன்படுத்தலாம். இன்னொரு கான்செப்டையும் நான் தரேன். இன்னொரு கான்செப்டில் என்னென்னா, மயில் துத்தம் ஒரு 3.5 கிராம் எடுத்துக்கங்க. கல்வத்தில் போட்டு நல்லா அரைக்கணும். அந்த 3 கிராம் கொஞ்சம் தான் இருக்கும். அதுக்கான என்னாட்டம் தப்பு செஞ்சாதீங்க. நான் 40 கிராம் போட்டு விட்டு என்னால் செய்ய முடியல, தோல்வி. வெற்றியானதான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஆமாம், 3.5 கிராம் மயில் துத்தம் கரெக்டாக இருக்கணும். அதே 3.5 கிராம் நவாச்சாரம் எடுத்துக்கணும். அந்த 3.5 கிராம் மயில் துத்தத்தை கல்வத்தில் போட்டு நல்லா அரைக்கும் பொழுது 3.5 கிராம் கல்வத்தில் நல்லா ஒட்டிக்கு. அதுக்கு பின்னாடி அந்த நவாச்சாரத்தை போட்டு நல்லா அரைக்கணும். எவ்வளோ நேரம் அரைக்கணும்? 12 மணி நேரம் அரைக்கணும். கல்வத்தில் நம்ம அரைக்கும் பொழுது என்ன பண்ணணும் பாருங்கள், இந்த மாதிரி இரும்பு உலக்கையை தான் வச்சு நம்ம கல்வத்தில் அரைக்கணும். இந்த அரைச்சல் பாருங்கள், செம்பு கலரில் இருக்கும் பாருங்கள், செம்பு. ஆமாம், இதில் அரைக்கும் பொழுது இந்த ஐயமெல்லாம் அதில் சேர்ந்து செம்பு லிக்விடாக இருக்கும். உள்ளுக்கு நல்லா லிக்விடு பதமாக இருக்கும். எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம் அரைக்கணும். 12 மணி நேரம் அரைத்துட்டு அந்த கல்வத்தில் அந்த கலவையை அப்படியே விட்டுட்டிங்களா, ஒரு 12 ஹவர்ஸ் 20 ஹவர்ஸே விட்டுடுங்க. அது அப்படியே நீராக மறுநாள் நீராக இருக்கும். அந்த நீரை ஒரு சிரிஞ்சில் எடுத்துக்கிட்டு ஒரு அயக்கரண்டி, அதே மாதிரி அயக்கரண்டியில் அந்த ஜெயநீரை போட்டு அதில் 10 கிராம் நீங்கள் சுத்தி பண்ண ரசத்தை விட்டு அதே மாதிரி மெதுவாக எது தீபக்கினி கமலக்கினி வச்சுட்டு அப்புறம் அது சுண்டும். அந்த சுண்ட நீங்கள் தீ ஜாஸ்தி பண்ணலாம். அந்த மாதிரி செய்யும் பொழுது அதிகமாக தீ கொடுத்தாலும் அது குறையாது. ரொம்ப அற்புதமான ஜெயரசம் ஆகிடும். நான்லாம் 40 கிராம் போட்டு செஞ்ச என்னால் முடியலைங்க. காரணம் அது மெழுகாக போயிடுச்சு கொஞ்சம் நேரத்தில், ஒரு 3 மணி நேரத்தில். அதுக்கு மேலே என்னால் அரைக்க முடியல. ஸோ நீங்கள் அந்த கான்செப்ட் போகாதீங்க. நான் ஃபெயில் ஆகிட்டேன். இதில் பாஸ் ஆகிட்டேன். 3.5 கிராம் 12 மணி நேரம் அரைக்கணும். அரைப்பில் குறை வைத்தால் அது நம்மளை ஏமாற்றிவிடும் மருந்து. இது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்கிறேன். நாட்டுக்கோழியினுடைய நாட்டுக்கோழி முட்டை எடுத்துங்க. அதில் வெண்கரு மட்டும் நீங்கள் சேகரிச்சுக்கணும். மஞ்சள் கொஞ்சோண்டு கலக்கூடாது. வெண்கரு மட்டும் நீங்கள் சேமிச்சுக்கணும். அது 80 கிராம் இருக்கணும். ஆமாங்க, அது ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றிக்கிங்க. அடுத்தது நல்லா தூள் பண்ணிக்கணும். ஒரு 20 கிராம் 1:4, 80 கிராம்னா 20 கிராம் நவாச்சாரம். அந்த நவாச்சாரத்தை நல்லா பொடி பண்ணி அதில் போட்டு நல்லா கலக்கிட்டே வந்தீங்களா நல்லா ஜெல்லாக மாறும். நல்லா கலக்கிட்டே இருக்கணும். நல்லா மணிக்கணக்கில் கலக்கிட்டே வச்சுருந்து அதை விட்டுட்டு மறுநாள் நீங்கள் பார்க்கும் பொழுது அது நீராக கெட்டியான நீராக இருக்கும். அது ஒரு ஜெய் நீர். அந்த நீரையும் நீங்கள் அதே மாதிரி கரண்டியில் போட்டு ஒரு 10 கிராம் சுத்தி பண்ண பாதரசத்தை போட்டு நீங்கள் எரித்து அதையும் ஜெயரசம் ஆக்கிக்கலாம். ஏன்னா அப்போலாம் எரிபொருள் இல்லை, எல்லோரும் தட்டுப்பாடு. அதனால் இத்தனை கான்செப்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஜெயரசம் முக்கியம். எதுக்கு? உப்பு கட்டுக்கு. இப்போல்லாம் உப்பு கட்டுக்கு நிறைய பேர் போயிட்டுருக்கீங்க. யார் என்ன செய்துட்ருக்கீங்கன்னு நீங்கள் பதிவு போட்டீங்களா குரூப்பில். அதில் என்ன நான் ஃபால்ட்டே இருந்தாலுமே நான் இப்போ சொல்லுவேன். ஆனால் நிறைய பேர் அது இல்லாமல் சும்மா டவுட்டுன்னு நிறைய பேர் ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, 1 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் அட்டன் பண்ணுறது இல்லை. ஏன்னா நான் நீங்கள் சந்தேகம் கேட்கக்கூடிய அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. அப்படியே கான்செப்ட் கம்ப்ளீட் எந்த குறை எந்த மறை எதுவுமே இல்லாமல் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். அதில் சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஒவ்வொருத்தரும் இதை சின்சியரிட்டியாக நீங்கள் செஞ்சீங்களா உத்தமமாக நடக்கும் ரசவாதம். இதுதாங்க. அடுத்தது நமக்கு இன்னும் நமக்கு செபலினி கிடைக்கல. அது நமக்கு வெள்ளிக்கட்டுக்கு வேணும். ஸோ அதே வெள்ளிக்கட்டே இல்லாமல் வெள்ளியே இல்லாமல் நம்ம லாதிசித்தர குருகுலத்தின் மூலம் சிட்ரிக் ஆசிடில் வெள்ளி எடுக்க முடியும். இதுவரை இந்தியாவில் யாராவது எடுத்திருக்காங்களா? கிடையாது.
நைட்ரிக் ஆசிட். அந்த நைட்ரிக் ஆசிட் எதுக்குங்க பயன்படுது? மெட்டல் டெஸ்ட் பண்ணுறது பயன்படுது. ஒரு தங்கத்தை டெஸ்ட் பண்ணாலும் நைட்ரிக் ஆசிட், ஒரு காப்பரை டெஸ்ட் பண்ணாலும் நைட்ரிக் ஆசிட், ஒரு வெள்ளியை டெஸ்ட் பண்ணாலும் நைட்ரிக் ஆசிட். வெள்ளி கடையிலிருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து அது நைட்ரிக் ஆசிட் விட்டால் அது எடை குறையும், டெஃபினட்டாக தூள் தூளாக போகும். அப்போ நமக்கு என்ன வேணும்? வெள்ளி கட்டி வேணும். ஸோ இவ்வளோ அந்த வெள்ளி கட்டுக்கு என்ன வேணும்? செபலினி வேணும். இதுவரை நமக்கு கிடைக்கல. நம்ம மருத்துவர்கள் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, செபலினி கிடைக்கல. ஸோ நம்ம ஆதிசித்தர் குருவெழுத்தில் ஒரு ஆராய்ச்சி மூலமாக நைட்ரிக் ஆசிட், இந்த நைட்ரிக் ஆசிட் இது சல்ஃபூரிக் ஆசிட் ரெண்டையும் கலந்து, நைட்ரிக் ஆசிட் 1 லிட்டர், சல்ஃபூரிக் ஆசிட் 1/4 லிட்டர் ரெண்டையும் கலந்தால் 25 கிராம் வெள்ளி எடுக்க முடியும். மீண்டும் அதுக்கு டெஸ்ட்டே இல்லை. அந்த டெஸ்ட் பண்ணுறது நைட்ரிக் ஆசிடு. இந்த வெள்ளி நம்ம எதில் எடுக்கிறோம்? நைட்ரிக் ஆசிட் தான் நம்ம எடுக்கிறோம். இதோட இந்தியாவில் யாராவது செய்திருக்காங்களா? எனக்கு தெரிய இல்லை என்று தான் நினைக்கிறேன். ஸோ அதை டைரெக்டாக கொண்டு போகலாம் ரசவாதத்திற்கு. அதையும் செம்மியும் சேர்த்துனா முடிஞ்சது கதை. இந்த மாதிரி அது வந்து சாதாரண ஆளுங்கள்லாம் வந்து கையில் எடுக்கக்கூடாது. வெரி வெரி டேஞ்சர். நைட்ரிக் ஆசிட், அந்த சல்ஃபிக் ஆசிட் இருக்குது பார்த்தீங்களா, H2SO4. ஆமாம், H2SO4னா அதனுடைய ஃபார்முலா H ஹைட்ரஜன் 2 பங்கு, சல்ஃபர் 1 பங்கு, O4 ஆக்சிஜன் 4 பங்கு. அது சல்ஃபரிக் ஆசிட் ஒரு ட்ராப் இந்த டேபிள் பட்டாலும் அது நெருப்பு எரிஞ்சிட்டு போகும், அணைக்க முடியாது. ஆமாம், அதில் தண்ணி ஊற்றி அணைக்கலாம் அப்படின்னா தண்ணி ஊற்றினா அந்த நெருப்பு பரவிட்டு தான் போகும். பிகாஸ் தண்ணியுடைய ஃபார்முலா, கெமிக்கல் ஃபார்முலா H2O. ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு. அதில் 4 பங்கு ஆக்சிஜன், இதில் 1 பங்கு ஆக்சிஜன், 5 பங்கு ஆக்சிஜன். நெருப்புக்கு ஆக்சிஜன் லட்டு சாப்பிட்ற மாதிரி அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து இந்த ஃபண்டமெண்டல் தெரியாமல், இந்த ஆசிட் பற்றி எதுவுமே தெரியாத படிக்காதவர்கள், சயின்ஸ் படிக்காதவர்கள் தயவு செய்து ஆசிடை ஒரு காலம் நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது. இனி வந்து அநேகமாக செய்முறை பயிற்சி, அநேகமாக ஆதிசித்தர் குலம் மதுரையில் தான் ரசவாத கலையை கற்றுக் கொடுக்கப்படும் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே சேலம் பிராஞ்சில் கிடையாது. பிகாஸ் சேலத்தில் உங்களுக்கு தெரியும், பெரிய நஷ்டம் தான் எனக்கு. ஒரு டேபிளோடு கிடையாது ஆதிசித்தர் குலத்தில். டேபிளை எல்லாம் பூரா வாடகை தான் எடுத்து போவோம், சேரு டேபிளெல்லாம். ஸோ அங்கே வந்து ஆதிசித்தர் குலம் மதுரையில் நமக்கு எல்லாமே வசதிகள் எல்லாமே இருக்குது. லேபரேட்டரி இருக்குது, என்ன லைப்ரரி இருக்குது, எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ ஐயா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இனி அநேகமாக ஒரு ரசவாத பயிற்சி, செய்முறை பயிற்சி செய்யணும் என்றால் நமது ஆதிசித்தர் குருகுலம் மதுரையில் தான் செய்யப்படும் என்பதை தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மற்றபடி ஒவ்வொரு ரசவாதிகளும் என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பதிவு போட்டால் தான் அதை என்னால் என்னென்ன தப்பு செஞ்சுருக்கீங்க என்னால் சொல்ல முடியும். அதே போல் போன முறை நம்ம லேப்பில் நீங்கள் அரைச்சிங்க லிங்க குருவுக்கு அந்த இளநீ, அது என்ன, அந்த சின்ன பிஞ்சு தேங்காய், சின்ன பிஞ்சு குறும்பை ஜெயநீர் விட்டு அரைக்கணும். அப்போ நீங்கள் அரைக்கும் பொழுது பார்த்தேன், தப்பாக தான் அரைச்சிங்க, அரைப்பு சரியில்லை. என்ன வாலிப பசங்க என்ன அரைக்கிறீங்க? போ வா போ வா, அப்படி இருக்கக்கூடாது ஐயா. நம்மளை பார்த்தோன்னா கல்வம் பயந்துக்கணும் ஐயா. ஆமாம், பார்த்தோன்னா கல்வம் பயந்துக்கணும். அந்த அன்றைக்கி நீங்கள் முறையாக சரியில்லை. ஃபஸ்ட்டு பாதரசம், அதுக்கு பின்னாடி கருவங்க பொடி போட்டோம், அதுக்கு பின்னாடி நம்ம கந்தக போட்டோம். ஃபஸ்ட்டு அந்த கருவங்கதை பொடி போடையிலேயே மடியணும். இது அந்த ஜெயரசம் தகுடு மாதிரி வரும். நீங்கள் அறைகள் தகுடு மாதிரி வந்ததா? இல்லை. அதை இதை நான் சொல்வதற்கு எனக்கு சத்து இல்லை. 2 நாள் பாடம் எடுத்தனா ரொம்ப டயர்டு, உட்காந்துக்கிட்டு நடக்கட்டும் அப்படின்னு. அந்த தகுடெல்லாம் வந்து பொடியணும். அதுக்கு பின்பு தான் கந்தக பொடியை போட்டு மீண்டும் செய்து, அதுக்கு பின்ன குறும்பை ஜெயநீர் போட்டு நல்லா அரைக்கணும். அரைப்பில் நீங்கள் கோட்டையை விட்டீங்க, ரசவாதம் உங்களை கோட்டையை விட்டுரும். இதுதான் செய்வன் திருந்த செய்யணும். கடனுக்கு செஞ்சீங்களா ரசவாதத்தில் யாருமே ஜெயிக்க முடியாது, என்னை உள்பட. தயவுசெய்து ஒவ்வொருவரும்
கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இந்த ஆசிடை வந்து நீங்கள் யாரும் கையாளக்கூடாது. அதை வந்து நான் எல்லோருக்கும் செய்து காட்டுவேன். அதே கெமிஸ்ட்ரி பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் படித்திருந்தாலும் சரி, எல்லாம் படித்துக்கொண்ட மாணவர்கள் இருந்தாலும் சரி, நைட்ரிக் ஆசிட் சல்ஃபரிக் ஆசிட் நான் கொடுத்தால் ஒரு 20 கிராம் வெள்ளி எடுத்து கொடுத்தால் அவளுக்கு 1 லட்ச ரூபா பரிசு சேலஞ்ச். அதை நம் ஆதிசித்தர் குருகளும் செய்து காட்டும். ஏன்னா ஒரு குருநாதர் சொல்லி கொடுத்தாரு, அதை மட்டும் வச்சுக்கிட்டு மூவ் ஆகக்கூடாது. நாமளும் சிந்திக்கணும். ஆமாம், மைண்டை யூஸ் பண்ணணும். அதனால் எல்லோரும் முறைப்படி செய்யுங்கள். சின்சாரிட்டி வேணும், டேலண்ட் வேணும். ஆமாம், கைபாகம், செய்பாகம், எரிபாகம், அரைப்பு பாகம் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் சக்ஸஸ் ஆகலாம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். தயவு செய்து நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை ரெனியூவல் பண்ண தவற விடாதீர்கள். கடைசி சான்ஸ். மீண்டும் வந்து எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு, போலீஸில் மாட்டிக்கிட்டு, கோர்ட்டில் போய்கிட்டு ஐயா நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்னுடைய டைரக்டருக்கு நான் வந்து அவர்கிட்ட 1000 மன்னிப்பு கேட்டு தான் இந்த டைம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ தவறு நம்மளுது உங்களுது இல்லை, எனக்கும் தான். நானும் தான் தவறு செஞ்சுருக்கேன். அதில் நானும் ஒருவன் தான். அதை பார்க்கல. ஏன்னா ஒரு நாள் நிறைய பதிவுகள் வருகிறது இல்லைங்களா, கவனிக்க விட்டுட்டோம். ஸோ இதை நான் வெளிப்படையாக சொல்லிட்டேன். அவருடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கம்பல்ட்டு நான் குரூப்பில் எல்லாம் போட்டு விட்றேன். நீங்கள் தயவுசெய்து அதை பார்த்து அதை ரெனியூவல் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்மளாம் பணத்தை தூக்கி அப்படி கொடுக்கல. ஒரு டீ ஷர்ட்டில் கூட இல்லைங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 ரூபா எடுத்து வச்சிங்களோட தீர்ந்து வச்சு 360 என்னங்க, இதுதாங்க ரெனியூவல். சரிங்களா? ஒரு வேல்யூவான சர்ட்டை மேலும் ரெனியூவல் பண்ணாமல் தயவுசெய்து விட்டுட்டீங்களா, அது நீங்கள் தான் பொறுப்பு. எங்கள் ஆதிசித்தர் குருக்களும் பொறுப்பில்லை என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.